நண்பர்களே, இன்னைக்கு நான் சொந்த செலவுல சூனியம் வச்ச கதை தான் சொல்ல போறேன். என்னன்னு ஃபுல்லா பாருங்க. இது எப்பவும் போல காலேஜ் போறங்கிறத நாள் 12 நண்பர்களே. காலையிலே நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதை வாங்கின கையோட ரூமுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் வழக்கமா இந்த டைமுக்கு நம்மள ஒருத்தன் எழுப்பி விடுவான். அவன் அட்ரஸ் இல்ல. அப்புறம் நமக்கு ப்ராஜெக்ட் வேற இருந்தனால அதையும் பார்த்துட்டு என்னடா கண்ணாடி போட்டுருக்கேன்னு பாக்காதீங்க. லென்ஸ் கார்ட்ல நம்ம ஓடின காரணமாக நமக்கு கண்ணாடியே ஃப்ரீயா தந்துட்டாங்க. முன்னாடியே ஆஃபர் வந்துச்சு, சொல்லிருக்கணும். ஏன் தப்பு தான். நீங்க காலேஜ்ல ஐவி கூட்டு போற காரணமாக ஃபிட் செக் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு டைரக்டா மெட்ரோ போற இருந்தனால மெட்ரோக்கும் ஒரு வழியா லேண்ட் ஆயிட்டேன் நண்பர்களே. அங்கிருந்து படிக்கட்டு ஏறி, படிக்கட்டுல இருந்து எஸ்கலேட்டர் ஏறி, அப்படியே ஒரு வழியா மெட்ரோக்குள்ளே ஏறி, அதுக்கப்புறம் அங்க இருந்து இறங்கி ஒரு வழியா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போறோம். ஒரு காஃபி போட்டா என்ன தப்புன்னு சொல்லி மனசுக்குள்ள ஓடிச்சு. அப்படியே ஒரு காஃபியை போட்டதுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாம் ஒண்ணு கூடியதுனால போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் லேட்டாவே போனோம். இதா பாருங்க, சந்திரமைக்கு கோட்டை மாதிரி இருக்குல்ல, இதான் நாங்க ஐவி வந்த இடம். அங்க ஓப்பனிங்கே திருவள்ளுவர் ஐயா போட்டிருந்தாரு. நமக்கு மனதுக்கு பிடித்த ஒரு திருக்குறளா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நண்பர்கள் கூட கதை அடிச்சுக்காத அப்புறம் கிளாஸுக்குள்ள எப்படியே என்ட்ரி ஆயிட்டோம். என் பேர் ராகுல் சாய்ராம், என் உயிர் தோழன். அதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் மெயினா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரோன்ஸை பத்தி சொல்லி தந்தாங்க. ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரோன் எல்லாம் எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரோனை பறக்க விட்டு எங்க நடுவுல எல்லாம் விட்டாங்க நண்பர்களே. ஒரு செகண்ட் அள்ளு விட்டுருச்சு. நான் பேசிட்டு இருக்காரு இவர் பல துறைகள்ல ட்ரோன் சம்பந்தமா வேலை பார்த்திருக்காரு. சினிமா, ஊடகங்கள், பல இதுல எல்லாம் வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. நாங்க போன இடத்தோட ஆம்பியன்ஸை பத்தி சொல்லணும்னா யாரும் கவர்மெண்ட் செக்டார்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரைவேட் செக்டார்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவங்க கம்மிங் 18 to 20 ஆகஸ்டுக்குள்ள ஒரு ஈவென்ட் நடத்த போறாங்களா, ஐ மீன் ட்ரோன் கிளாஸ் நடத்த போறாங்களா. அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இதை ஷோ பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னு உங்களோட நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்க கல்லூரி சார்பா எங்க ஐயாவும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனான திருக்குறள் ஒரு வழியா பாத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன வேலை, பசங்க கூட ஜிலோ ஆகுறதா. பசங்க எல்லாம் மேல பாத்துருக்கேன்னு பாக்காதீங்க. கேமராமேன் ஐயா மேல இருந்து போட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க சொல்றாங்க. அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தளபதி சிஎம் ஐயாவோட பிளெக்ஸ் அங்கங்க பதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் மெட்ரோ ஏறி அங்க இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு கர்த்தர் கிட்ட மண்டாட்டெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்டல் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் நான் சொந்த செலவுல சூனியம் வச்ச கதையை சொல்ல போறேன். என்னன்னா முடிவெட்டன்னு ஒரு மைண்ட் செட்ல ஓடிச்சு. முடிவு நல்லா போலீஸ் கட்டிங் மாதிரி தான் வெட்டிருந்தாரு. பாருங்க தம்பி கட்டிங்க பாத்தீங்களா, போலீஸ் கட்டிங் தம்பி மறுபடியும் ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் நண்பர்கள் எல்லாம் கலாய்க்கிற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் இன்ஸ்டால ஒரு பொலவிஃபை போட்டு தலையில சொட்ட வேற உழுது. என்ன வேற நண்பர்கள் கிட்ட சஜஷன் கேட்டேன். நல்லதா இருந்தா பார்த்து சொல்லுங்கப்பா. அதுக்கப்புறம் நைட் எப்பவும் போல சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கதை, நண்பர்கள் கூட கதை தான். எப்பவும் போல கடைசியா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் வெள்ளம் வந்து பாக்குறேன், மழை சருன்னு அடிக்குது. ஓகே, அப்ப இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுட்டேன். நாளைக்கு சந்திப்போம். பாய் பாய்.